பேண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட் பேண்ட்டுன்னா அதாவது கேதரிங் பேண்ட்டு இல்லைன்னா சுடி பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த பேண்ட்டு தான் நம்ம வெட்ட போகிறோம். முதல்ல இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம டபுள் மடிப்பு மடிச்சிருக்கோம். நல்ல பக்கமே மார்க் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்னர் இருக்குங்கள, அதாவது இப்படி இருக்குதுன்னா இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிறோம். இப்போ மடிக்கும் பொழுது இங்கே நம்ம மடிக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பக்கமாக இருக்கணும். இப்போ நான் கட் பண்ணுறேன்னா இது வந்து என்னுடைய பக்கமாக அந்த ஃபோல்டு இருக்கும். எப்போவுமே இந்த ஃபோல்டு வந்து நமக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குறைவாக இருக்கிறது வந்து மேலே இருக்கணும், அதிகமாக இருக்கிறது வந்து கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாட்டம் வரும். குறைவாக இருக்கிறது மேலே, அதிகமாக இருக்கிறது கீழே. இப்போ இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னுடைய சைஸ் கரெக்டாக இருக்கும். இது அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு XXL அப்படி கூட சொல்லலாம், அந்த சைஸ் தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதனுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச் வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து இந்த 6.5லேருந்து லென்த் எடுக்க போகிறோம். லென்த் வந்து நான் ஒரு 43 எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு 43 லென்த் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் 43 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். லைன் கொடுத்துக்கிட்டு இப்போ இங்கே வந்து ஃப்ளீட் வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம், கொஞ்சம் ஒரு 17 வச்சுக்கலாம். கொஞ்சம் வெளியில் போகுது. இப்போ வெளியில் போகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒட்டு ஜாயிண்ட் வரும். நான் வந்து ஒரு 17 வச்சுக்கிறேன். இப்போ அந்த 17லேருந்து இங்கே என்ன பண்ணுறோம், சென்டருடைய லென்த்து, அதாவது இங்கேருந்து நான் வந்து ஒரு 8.5 கொடுக்குறேன். அதாவது ஃப்ளீட்டு 17, இங்கே வந்து ஒரு 8.5, இங்கே 43. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட் கொடுத்துக்கணும். இப்போ அடி பீஸில் வந்து சின்னதாக ஜாயிண்ட் வரும், நம்மளுக்கு மேல் பீஸில் வந்து கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே சென்டர் லைன் கொடுத்துட்டு தொடை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளீட் வந்து 17 வச்சுக்கோங்கன்னா அதே சைஸ்க்கு இங்கே 17 என்ன வைக்கணுமோ அதே அளவுக்கு இங்கே வரணும். 17 கூட வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு வந்து அப்படியே ஸ்கேலால் கொண்டு வந்து கொஞ்சம் தொடை முட்டியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அடுத்து கீழே வரைக்கும் நம்ம 6 வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டில் வந்து முடிஞ்சிடணும். அவ்வளோதான். க்ராஸ் கட்டு கேதரிங் வந்து கீழ்பாட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஓப்பன் கொக்கி வச்சு வேணும் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு ஊக்கு வச்சுக்கலாம். ஒரு 4 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஊக்கு போதும். நம்ம கிராஸ் கட்டு வெட்டும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்படி கிராஸாக வந்து பார்த்தோம்னா அதுதான் கிராஸ் கட்டு. இங்கே வரும்போது ஒரு கட் பண்ணிக்கலாம். வந்து எல்லாமே வந்து 2 பீஸுமே கிடச்சிடும். வெட்டும்போது இந்த சின்னதாக ஒரு ஜாயிண்ட் கொடுத்துட்டு மேலே வந்து கட் பண்ணிடணும். இந்த இடம் வந்து லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, ஒரு வேளை லெவல் இல்லைன்னா இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறது. இந்த மேலே வர பீஸில் பார்த்தோம்னா பெரிய ஜாயிண்ட் வரும், கீழே வந்து சின்ன ஜாயிண்ட் வருது. இந்த பீஸ் நம்ம இங்கே வச்சுட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்கொயராக அப்படியே அந்த ஷேப் வந்துடும். இதை தச்சுட்டு நம்ம வந்து அப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து பெரிய பீஸு, கீழே வந்து ரொம்பவே சின்ன பீஸ் தான், கொஞ்சோண்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு. இப்போ வந்து இது வந்து கீழ் பீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தோம்னா இடுப்புடைய பீஸ் எடுப்போம். இப்போ இதில் 4 கிளாத் இருக்கும், அதாவது இதில் 2 இதில் 2 இருக்குது. நம்மளுக்கு கரை பகுதி எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரை பகுதி எடுத்தோம்னா
1 இன்ச் வச்சு நீட்டாக அடிக்கும்போது ரோப் போட வசதியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து கரை பகுதியாக வச்சு இந்த மாதிரி லெவல் பார்த்துக்கிட்டு இது வந்து நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு 4 ஃபோல்டிங்காக வந்துடும். வந்தோடனே இப்போ இடுப்புடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 13 இன்ச்சு வைக்கிறோம். தையல் கோடு சேர்த்து லென்த் வந்து 9 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். 13 9 வச்சுட்டு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோம்னா 13 9 நம்ம இது வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு கட் பண்ணிட்டோம்னா மேல் பார்ட்டு இடுப்பு பீஸ் வந்து மேல் பார்ட்டு இது வந்து கீழ் பார்ட்டு அதையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம்.